இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுங்க. இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அம்மனுக்கு இந்த ஒரு விளக்கு, அதாவது மாவிளக்கு பூஜை செய்து வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டத்திற்கும் பண கஷ்டங்கள் தீர இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி செவ்வாய் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடுக்கு ஒரு சிறப்பான நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளை நீக்கக்கூடியதாக அமையும். செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக நினைப்பீங்க. ஆனால் இந்த நாளோடு இணைந்து நீங்கள் அம்மனையும் வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். இந்திரனை காத்து இந்திராணியின் மங்கல்யத்தையும் காப்பதற்காக அவதாரம் எடுத்து வரதா இந்த முருகப்பெருமானா. அதனால் நீங்கள் ஆடி செவ்வாயிலே முருகனை வழிபட்டீங்கன்னா அம்மனுடைய அருளுடன் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்திருங்க. இந்த நாளில் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும், இந்த பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆடி மாதத்தில் துவங்கி கடைசி நாள் வரையுமே பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள் விழாக்கள்னு விரதங்கள் நிறைந்த ஒரு மாதங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அம்பிகையை பல விதங்களை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களுமே வழிபாட முடியலனா கூட வழிபாடு தவறி இருந்தாலும் நீங்கள் ஆடிக்கிழமையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு இந்த நாளில் நீங்கள் பொங்கல் வைத்து அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்வது, கூழ் ஊற்றுவதுன்னு, சந்தன காப்பு அணிவிப்பதுன்னு பல வகைகளை நீங்கள் வழிபாடு செய்து அம்மனுடைய அருளை பெறலாங்க. அதே போல் இந்த நாளில் நீங்கள் அம்மனுக்குரிய மிக முக்கியமான வழிபாடு எது தெரியுமா? மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்வது தாங்க. பொதுவாகவே நீங்கள் அம்மன் கோவில்களை திருவிழாக்களை பார்த்தீங்கன்னா பழம் தேங்காய் வைத்து மாவிளக்கு தட்டம் எடுப்பது ஒரு பழக்கம். அதாவது பயங்கர நோயால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து விடுபடுவதற்காக நேர்த்திக்கடனாக தாங்க இந்த மாவிளக்கு எடுக்கக்கூடிய வழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதே போல் உங்கள் வீட்டில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மாவிளக்கு பூஜை செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தரும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விளக்கு எடுக்க மறந்திருந்தாலும் நீங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் மாவிளக்கு ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் நீங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வீட்டில் நீங்கள் அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்கா, மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிலவ இந்த மாவிளக்கு பூஜையை செய்து பாருங்கள். இதற்கு நீங்கள் எப்படி மாவிளக்கு தயார் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சுக்கோங்க, அதுவே உலர்த்திடுங்க. வீட்லேயே நீங்கள் மாவிளக்கான மாவு தயாரித்திடலாம். இல்லை வீட்டில் தயாரிக்க முடியாதுங்க, நீங்கள் அரிசியை ஊற வச்சு நல்லா உலர்த்திட்டு மாவு மிஷினில் போய் கூட அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அதோடு நீங்கள் உங்கள் அளவுக்கு தேவையான அளவு வெள்ளத்தை பாகு காய்ச்சிட்டு அல்லது பொடியாக உடைத்து போட்டோ பிசைந்துக்கோங்க. மாவுக்கு இப்போது செய்து வச்சுக்கோங்க. மாவின் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழி போல் அமைச்சுக்கணும். அதில் நம்ம எதுக்காகனா நெய் விட்டு திரியிட்டு தீபம் ஏற்றி வைப்பதற்காக தாங்க. நெய் ஊற்றும் போது நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வழிபட்டு ஊற்றுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை கொண்டே நீங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து 108 துதிகளை சொல்லி அர்ச்சனை செய்வதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் இந்த நாளில் குங்குமம் அர்ச்சனை செய்வதற்கு சுத்தமான அரக்கு நிற குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலைனா வெற்றிலை வைத்து ஒவ்வொரு துதியை சொல்லும்போது குங்குமத்தை வைத்து அர்ச்சனை செய்து கூட வழிபடுங்க. இந்த குங்குமத்தை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு தினமும் உங்களுடைய நெற்றியில் வைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம். இந்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு தவறு இருந்தால் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலான நேரம் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா 10:45 முதல் 11:40 வரையிலான நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா எப்போது போல் நீங்கள் மாலை நேரத்தில்
6 மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாட்டை செய்வதால் அம்மனுடைய அருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. ஆடி செவ்வாயில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா திருமணமாகாத பெண்களுக்கு கூட ஒரு நல்ல இடத்துல திருமண பாக்கியம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஆடி மாதம் நடைபெற்று வருது. இந்த ஆடி மாதத்தில் எல்லா நாட்களுமே கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அலங்காரம், அபிஷேகத்தை நடைபெற்று தாங்க வருது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்பவே சிறப்புங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் வீடு கோவில்கள்னு அம்மன் வழிபாடு நடைபெறுவது போல் பார்த்திங்கன்னா சில பகுதிகளில் பெண்கள் ஒன்று சேர்ந்து அபயார் விரதம் மேற்கொள்வாங்களாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு பொதுவாகவே தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ரொம்பவே அதிகமாக செய்யப்படுதுங்க. ஆடி செவ்வாயினுடைய இரவு ஊரில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த சுமங்கலி பெண்கள் தாங்க தனது வீட்டில் மற்ற பெண்களுடன் இணைந்து பச்சரிசி மாவனை கொண்டு உப்பில்லா கொழுக்கட்டையை தயார் செய்துப்பாங்களா. ஔவையாருக்கு படைத்து ஔவையாருடைய கதையை மற்ற பெண்களுக்கு கூறி வழிபாடு நடத்துகிறாங்க. இந்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆண் குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிரசாத கொழுக்கட்டைகளை பெண்களும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் உண்ணணுமா, ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் தான் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுதுங்க. இவ்விரதத்தினை மேற்கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா வளமையான வாழ்வும் நீண்ட ஆயுளும் மாங்கல்ய பலமும் கிடைப்பதாக சொல்லப்படுது. ஆடி செவ்வாயில் நீங்களும் விரதம் இருந்து ஔவையாரை வழிபட்டிங்கன்னா திருமணமாகாத பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல திருமணம் நடைபெறுங்க. திருமண தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பேர் கிடைத்திடவும் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஔவையார் அம்மன் கோவிலில் விதவிதமான கொழுக்கட்டைகளை படைத்து வழிபாடு மேற்கொள்ளப்படுது. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த மாதத்தில் நீங்கள் எப்படி பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக அமைஞ்சிருக்கோ அதிலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற மாதம் தாங்க இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்கிறோம், அம்மனை நீங்கள் வீட்டிற்கு அழைக்கிறோமோ பலரும் அதை செய்வது கிடையாதுங்க. எப்படி நீங்கள் கூப்பிட்டா என்ன செய்தா அம்மன் உங்களுடைய வீட்டிற்கு வருவாள்னு தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி அம்மனை வீட்டிற்கு அழைத்து அம்மனுடைய அருளை பெற்றுக்கோங்க. ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும்னு ஆன்மீக பெரியோர்கள் ஜோதிடர்கள்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுத்திட்டு இருக்கு. அம்பாளை இந்த நாளை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் நினைச்சிங்கன்னா எப்படி அழைக்கணும், எந்த அம்பாளை அழைக்கணும், அப்படி அழைத்திங்கன்னா அம்பாள் உங்களுடைய வீட்டிற்கு வருகிறாளா என்பதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதுன்னு பல கேள்விகள் இருக்குல்ல, அதற்கான பதிலே தெரிஞ்சுக்கோங்க. அம்பாள் வீட்டுக்கு வர வேண்டும்னு சொன்னாலே பலருக்கும் பிடித்தது அம்பாள் வடிவம் மகாலட்சுமி தாங்க. மகாலட்சுமி நீங்கள் வீட்டுக்கு வந்தால் பணம் வரும்னு பலரும் நினைத்து கொண்டிருக்கீங்கள. ஆனால் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாலே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேர்ந்துடுங்க. மகாலட்சுமியுடைய அம்சம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீட்லேயுமே இருக்குதோ அந்த வீட்டில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நோய் பிரச்சனைன்னு எதுவே நெருங்காமல் இருக்கும். அதோடு வீடே பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தன்மையாக மாறிடுங்க. அப்படி மகாலட்சுமியோ உங்களுடைய இஷ்ட தெய்வமோ இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வமோ உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும்னா நீங்கள் முதல்ல எந்த தெய்வத்தை எந்த நாளாக கூப்பிட்டு வளைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா மனதார வாய் விட்டு சத்தமாக கூப்பிட்டால் மட்டும்தாங்க அம்பா உங்களுடைய வீடு தேடி வருவா. அதுக்கு நீங்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளுக்குரிய மந்திரங்களையும் வாய்விட்டு சொல்லி வழிபாடு செய்யணும். மந்திரங்கள் எதுவும் தெரியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ நமஹ என்ற ஒரு மந்திரத்தையாவது சொல்லுங்க. இதுவும் சொல்ல முடியாதவங்க மகாலட்சுமிக்குரிய 108 போற்றின்னு அஷ்டோத்திரங்களே சொல்லி கூட நீங்கள் வழிபடலாங்க. மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரியலனா கூட மகாலட்சுமின்னு சொல்லி போற்றின சத்தமாக சொல்லி நீங்கள் அழைத்தாலே போதுங்க. நீங்கள் 108 பெயர்களை சொல்ல முடியாதவங்க வெறும் 11 போற்றி நாமங்களை சொல்லி கூட நீங்கள் மகாலட்சுமியை கூப்பிடலாம். இதை நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து சொல்வது ரொம்பவே சிறப்புங்க. ஒருவர் உங்களுடைய நாமங்களை சொல்லி அழைக்கிறார்களோ அவர்களின் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் மகாலட்சுமி வந்துடுவா. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருந்து அருளை வழங்கி கொண்டே இருப்பாங்க. இந்த வழிபாடு செய்வதன் மூலம் அம்பாள் மட்டுமில்லைங்க, எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டினாலும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றி வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த தெய்வத்தினுடைய அருள் நிலைத்திருக்குங்க.
இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் அம்மனை ஆடி செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு அம்மனுடைய அருளை பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.